விஜய் ரசிகர்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் தளபதி 69 படத்தின் படப்பிடிப்பு பூஜையுடன் இன்று தொடங்கியது. அரசியலில் அடியெடுத்து வைத்திருக்கும் விஜய் தனது சினிமா பயணத்தின் கடைசி படமாக தளபதி 69 திரைப்படத்தை அறிவித்திருந்தார். கன்னட திரையுலகின் KVN புரொடக்ஷன் தயாரிப்பில் இந்த படத்தை வினோத் இயக்குகிறார். இசையமைப்பாளர் அனிருத் இசையமைக்கிறார். நடிகர் விஜய்க்கு அனிருத் இசையமைக்கும் 5வது படம் இதுவாகும். இந்த திரைப்படத்தில் நடிக்கும் மற்ற நடிகர்களை அதிகாரப்பூர்வமாக தயாரிப்பு நிறுவனம் அறிவித்து வருகிறது. அதன்படி பாலிவுட் நடிகர் பாபி தியோல், நடிகைகள் பூஜா ஹெக்டே, பிரேமலு படம் மூலம் பிரபலமான மலையாள நடிகை மமிதா பைஜு, இயக்குனர் கௌதம் மேனன், நடிகை பிரியாமணி, நடிகர் நரேன் உள்ளிட்டோரை அறிவித்திருந்தது. இந்த பட்டியலில் இப்போது நடிகர் பிரகாஷ் ராஜும் இணைந்திருக்கிறார். கில்லி, சிவகாசி, ஆதி, போக்கிரி, வில்லு, வாரிசு என விஜய் பிரகாஷ் ராஜ் காம்போ ரசிகர்களிடையே வரவேற்பை பெற்றிருந்த நிலையில் இந்த படத்திலும் இணைந்திருப்பது ரசிகர்களிடையே வரவேற்பை பெற்றிருக்கிறது. இதற்கிடையே படத்தின் படப்பிடிப்பு பூஜையுடன் இன்று தொடங்கியது. பூஜையில் பட்டு வேட்டி சட்டையில் செம ஃப்ரெஷ்ஷாக கலந்து கொண்டார் விஜய். நாயகி பூஜா ஹெக்டே விஜயுடன் இணைந்து செம ஹாப்பி மூடில் புகைப்படம் எடுத்துக்கொண்டார். இயக்குனர் வினோத், நடிகர் பாபி தியோல், நடிகை மமிதா பைஜு, படத்தின் தயாரிப்பாளர்கள் உள்ளிட்ட பலர் பூஜையில் கலந்து கொண்டனர். இன்றிலிருந்து படத்தின் படப்பிடிப்பு வேகமெடுக்கும். விஜய்க்கு அரசியல் வேலைகள் நிறைய இருப்பதால் அவரது காட்சிகளை முடிந்தவரை முதலில் எடுக்க திட்டமிட்டுள்ளார் இயக்குனர். விஜய் அரசியலுக்கு செல்வதால் இது முழுக்க அரசியல் படமாக இருக்கும் என்று செய்திகள் வருகிறது. ஆனால் அதில் உண்மையில்லை. படத்தில் அரசியலும் இருக்குமே தவிர முழுநீள அரசியல் படமாக இருக்காது என்கிறது தயாரிப்பு வட்டாரம். விஜய் ரசிகர்களுக்கு மெகா விருந்தாக அமையவிருக்கும் விஜய் 69 படம் அடுத்த ஆண்டு வெளியாகிறது.